are not qualified to talk about language. They don't have the education enough to talk about it. That includes me. So let's leave all these very in-depth discussions to historians, archaeologists, and language experts. Both those who criticize me for this statement of love, I spoke to Muthushi Varnan. His father is like my father, elder brother, whatever you call it. We are a family, and so are the languages. If you look at it from the northern point of view, yes, what they say, according to them, is right. If you look at it from Ten Kumari, then what I say is right. There's a third angle to it. That's what I said, the scholars and language experts. They will say they both are right, but they must decide where they want to belong. முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழில் இருந்துதான் கன்னடம் தோன்றியது என்ற கருத்துக்காக மன்னிப்பு கேட்க முடியாது என்று கமல் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார். ஜீவபாரதி வணக்கம். தற்பொழுது தமிழில் இருந்துதான் கன்னடம் தோன்றியது என்ற கருத்துக்கு மன்னிப்பு கேட்க முடியாது என்று கமல் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? குறிப்பிட்டு மே 24ஆம் தேதி நடைபெற்ற தக்லைஃபினுடைய இசை வெளியீட்டு விழாவில் பேசிய கமலஹாசன் தமிழில் இருந்து கன்னட மொழி தோன்றியதாக பேசியிருந்தார். அது கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு பிறகாக மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்குது. அதன் தொடர்ச்சியாக கன்னட மக்களிடமிருந்து ஒரு கடுமையான எதிர்ப்பானது கிளம்பி இருக்கிறது. கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமையா குறித்து குறிப்பிட்டு பேசியிருக்கார். அந்த நிலையில் தக்லைஃப் படத்தினுடைய விளம்பரத்திற்காக கேரளாவை சென்றிருக்கக்கூடிய கமலஹாசனிடம் இது குறித்தான கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்க போது அன்பு எப்போதும் மன்னிப்பு கேட்காது என்று ஆங்கிலத்தில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அதே போல இந்த மொழி சார்ந்த விஷயங்களுக்கு வரும்போது அரசியல்வாதிகள் கருத்துக்கள் சொல்வது சரியாக இருக்காது, தான் உட்பட அந்த விஷயத்தில் கருத்து சொல்வது சரியாக இருக்காது. அது தொடர்பாக வரலாற்று ஆய்வாளர்களோ இல்லை மொழி பற்றாளர்கள், மொழி சார்ந்து ஆய்வு செய்யக்கூடியவர்கள் அது தொடர்பான ஒரு இறுதி முடிவுக்கு வருவது சரியாக இருக்கும் என்று குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். குறிப்பிட்ட கமலஹாசன் இது தொடர்பாக மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் கர்நாடகத்தில் தக்லைஃப் படமானது வெளியிடப்படாது, அதற்கு தடை விதிக்கப்படும் என்றும் அதற்கான ஒரு மிக முக்கியமான குரலானது எழுப்பப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்போது கமலஹாசனுடைய கருத்தானது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதே போல தமிழ்நாட்டிலும் கமலஹாசனுக்கு ஆதரவாக அன்புமணி தொடங்கி சீமான் தொடங்கி பல அரசியல் கட்சி தலைவர்கள் தற்போது வரைக்கும் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்னும் சிறிது நாட்களுக்குள்ளாகவே படம் வெளியாகக்கூடிய நிலையில இத்தகைய ஒரு மோதல்கள் எப்படி முடிவுக்கு வரும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.